Hi friends, இந்த வீடியோல இந்த மிரர் வால் டெக்கர் வந்து வீட்லயே எப்படி ஈஸியா அழகா ரெடி பண்ணலாம்னு காட்ட போறேன். அது வேஸ்டான திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அழகா ரெடி பண்ணலாம்னு காட்ட போறேன். இது Amazonல எல்லாம் மினிமம் 1000 rupees இருக்கும். இத வந்து நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் எடுத்துர்க்கேன். இது நான் வந்து MDF போர்டு எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட MDF போர்டு இல்லனா நீங்க கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா அந்த கேக்குக்கு வரும் பாத்தீங்களா பேஸ்ல அந்த கார்ட்போர்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் இது மாதிரி ஃபுல்லா இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு இது மாதிரி வேஸ்டா பிஸ்தா ஷெல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்தா ஷெல்ஸையும் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாப்சிக்கல் ஸ்டிக்ஸையும் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பிஸ்தா ஷெல்ஸையும் நீங்கள் க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். நீங்கள் வந்து பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாம் ஃபெவிகால் எல்லாம் யூஸ் பண்ணி அந்தளவுக்கு இது மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ண முடியாது. அதனால் இது மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும், சீக்கிரமாகவும் ஸ்டிக் ஆகிடும். இது மாதிரி ஃபுல்லாகவே இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு எல்லாமே இது மாதிரி பிஸ்தா ஷெல்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்டை கூட நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன் வேணும்னா அது மாதிரி கூட பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இது ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இது மாதிரி எல்லா பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ்க்கும் இது மாதிரி ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்படியே கூட விட்டுட்டிங்கன்னா கரெக்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஆரஞ்சு கலர் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுவும் இது வந்து ஒரு மெட்டாலிக் எஃபெக்ட் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்டில் வந்து இது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிடுறேன். பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்டில் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் எல்லாமே இது மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா மிரர் வந்து மிடில் வந்து ஸ்டிக் பண்ணுறனால அங்கே வந்து பெயிண்ட் பண்ண தேவையில்ல. பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணியாச்சு, பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்டில் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்படியே கூட நம்ம வந்து அழகாக இருக்கும் வால் டெக்கராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி ஸ்டிக்ஸை வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுவும் க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்க்கு இது மாதிரி ஹேங்கிங்கை வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இது மாதிரி ஹேங்கிங் இல்லைன்னா நீங்கள் த்ரெட்டை கூட க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். த்ரெட்டில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது நல்லா ஸ்டிக் ஆகிட்டு பின்னாடி இந்த ஸ்டிக்ஸுக்கும் பிளாக் கலர் பெயிண்டில் வந்து அக்ரலிக் பெயிண்டில் இது மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டிக் ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் மெட்டாலிக் பவுடரில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த கோல்டன் கலர் மெட்டாலிக் பவுடர் இருக்குல்ல அந்த பவுடரில் வந்து இது ஃபுல்லாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது இல்லைன்னா உங்கள்கிட்ட கோல்டன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் இருந்தால் கூட ஸ்பாஞ்சில் வந்து டேப் பண்ணி இது ஃபுல்லாகவே டேப் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இதே மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இது மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு ஒரு மெட்டல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஹேண்ட்மேட் மாதிரியே தெரியாது. நம்ம வந்து ஒரு ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிடில் வந்து மிரரை வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். இது மாதிரி சைட்ஸ்லேயும் இது மாதிரி ரவுண்ட் மிரர்ஸ் சின்ன சின்ன ரவுண்ட் மிரர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். அப்போ தான் இன்னும் கிராண்டாக அழகாக தெரியும். பாருங்கள் இது ஃபுல்லாகவே மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஷேப் மிரர். மிடில் வந்து கொஞ்சம் சின்னது, அதுக்கு இன்னும் சின்ன மிரர் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிடில் இது மாதிரி ஒரு அக்ரலிக் மிரரை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஒரு பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர் வந்து வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1000 rupees எல்லாம் இது காஸ்ட் ஆகாது. உங்கள்கிட்ட கார்ட்போர்டு இருந்தால் கூட அந்த MDF போர்டுக்கு பதில் கார்ட்போர்டில் கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நிறைய பேர் வந்து லிங்க் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் யூஸ் பண்ணுற அந்த MDF போர்டுக்கு மிரர்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே லிங்க் வந்து கேட்குறீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிதர்ஷினிஸ் பேஷன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் டைரக்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன்.